கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாட்டைச் சேர்ந்த யூத மதத்துக்கு மாறிய யாக்கோபன் ஆபிரகாம் அவர்கள் யூதருடைய மேசியா எப்படி இருப்பார், அவருடைய தகுதி என்ன, அவர் என்ன செய்ய போகிறார், அவர் எப்படியெல்லாம் இருப்பார் என்கிற வசனத்தை பைபிளிலிருந்து எடுத்து சொல்லியிருக்கிறார். அது நமக்கு பொருந்துமா என்பதை நாம் பார்ப்போம். அதாவது முதலாம் கோயில், அதாவது பெய்த் ஹமிதாஸ் அந்த காலகட்டத்தை காட்டிலும் செகண்ட் பெய்த் ஹமிதாஸ் இரண்டாவது கோயில் காலகட்டத்தில் மெசியா என்கின்ற வேர்டு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஸோ அந்த யூத பிரிவு மெசியானிக் யூத பிரிவாக அந்த காலகட்டத்தில் மெசியா தான் இனிமேல் மூன்றாவது கோயிலை கட்டுவார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது. ஸோ அப்போ மெசியாக்கோட வேலைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜூவிஷ் மெசியாக்கு என்ன செய்வார்னா, முதலாவது மூன்றாவது ஆலயத்தை, அதாவது பெய்த் ஹமிதாஸ் என்கின்ற மூன்றாவது ஆலயத்தை அவர் கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்வார். இரண்டாவது, அவர் யூதர்களை சிதறடிக்கப்பட்ட பல நாடுகளிலிருந்து இஸ்ரேல் நாட்டிற்கு கூட்டிக் கொண்டு வருவார். அடுத்ததாக சனகத்திரின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது 70 மூப்பர்கள் கொண்ட சபையை அவர் நிறுவுவார். அதாவது நெசெத் கதோலா அப்படின்னு சொல்லுவாங்க, சிட்டிங் டுகெதர் அப்படிங்கிறது, அதாவது ஒரு இஸ்ரேல் சட்டமன்றத்தை அவர் நிறுவுவார். நாலாவது, தோராவை ரபி மோசே எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதே போல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தோராவை கற்றுக் கொடுப்பார். மீண்டும் பலிகளை அந்த ஆலயத்துக்குள் கொண்டு வருவார் என்பது இந்த மேசியாக்கோட முக்கியமான ஒரு வேலையாக கருதப்படுகிறது. இந்த வேலையை யார் ஒருவர், தாவீது சாலமோன் வம்சாவளியில வருகிறவர் யார் செய்கிறார்களோ அவர்கள் யூத மெசியாக்காக, ஜூவிஷ் மெசியாக்காக பார்க்கப்படுகிறார்கள் என்பது தனால் திட்டவட்டமாக கூறு. ஸோ அதுல இருந்து சில வசனங்கள், அதாவது மேசியாவுடைய வேலைகள் என்னென்னங்கிறத நான் தனாக்குல இருந்து, அதாவது நெபியும் புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு எபிரேய மொழியில நான் வாசிக்கிறேன். அதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். நிறைய வசனங்கள் கொடுக்குறேன், ஆனா ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது அதுல நீங்க வீட்டுல வாசித்து பார்க்க முடியும். நீதியும் நியாயத்தையும் செய்கிற தாவீதின் கிளையிலிருந்து ஒருவரை நான் முளைக்க பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த எபிரேய வசனம் அழகா சொல்லுது. அப்போ ஒருவர் நீதியும் நியாயத்தையும் இந்த பூமியில செய்கிறவராக இருக்கிறவர் மெசியாக் என்பதை இந்த வசனம் அடையாளம் காட்டப்படுகிறது. ஓகே, இசாயாப்பு என்ன சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனமாக 11வது சாப்டர் 12th verse 12வது வசனம், வா வே நா சா நெஸ் லஹோயிம் வே அசாப் நித்ஹே இஸ்ராயேல் உனே போசோத் எகுதா யா கொப்பேஸ், அதாவது கேதர் டுகெதர். யா கொப்பேஸ் அப்படின்னா கேதர் டுகெதர், மீ ஆர்பா அப்படின்னா அதாவது சிதறடிக்கப்பட்ட 4 திசைகளிலும் இருந்து இஸ்ரேல் மக்களை கூட்டி சேர்ப்பார். கான்போவே ஹாயரேட்ஸ், அதாவது பூமியின் 4 திசைகளிலும் இருந்து சிதறடிக்கப்பட்டவர்களை ஒன்று கூட்டி சேர்ப்பாருங்கிறத இந்த வசனம் அழகா சொல்லுது. இங்கே யாக்கோபன் ஆபிரகாம் அவர்கள் தாவீதின் கிளையிலிருந்து அவரை மேசியாவை கொண்டு வருவேன் என்கிற வசனத்தை எல்லாம் சொல்லுகிறார். எரேமியாவிலிருந்து யூதர்களை கூட்டி சேர்ப்பேன் என்ற வசனத்தை எல்லாம் சொல்லுகிறார். அப்போ இந்த 2025 வரைக்கும் யூதர்கள், உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள் இஸ்ரவேலில் கூடி சேர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் பாக்கி இருக்காங்க உலகத்தில். ஆனால் இப்போ இதுவரைக்கும் கூட்டி சேர்த்தவரெல்லாம் யார்? மேசியா தான் கூட்டி சேர்த்தாரா? அப்போ கேள்வி எழுது இல்லை. ஏற்கனவே இயேசு அங்கே தாவீதின் கிளையாகத்தான் அங்கே கருதப்பட்டார். தாவீதினுடைய குமாரனை என்று அழைக்கப்பட்டார். அநேக வசனங்களை தனாக்கிலிருந்து சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசி அந்த எழுதுகிற அந்த நெவி புஸ்தகத்திலிருந்தெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதே போல மீகானுடைய புஸ்தகத்திலிருந்து அவர் சொல்லுகிறார் யூதருடைய மேசியா எப்படி வருவார் என்று சொல்லி. அங்கே எப்ராத்தா எனப்படுகிற பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே யூதாவிலிருந்து
ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்கிற வசனத்தெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு முன்பாக இருக்கிற முதலாவது வசனத்தை அவர் பார்க்கவில்லை. மேசியா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருவார் என்கிற வசனமெல்லாம் அங்கே இருக்கிறது. அதையெல்லாம் அவர் மறந்துவிட்டார். அதே போல ஏசாவினுடைய புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே அவர் அதாவது மேசியா அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவரும் அவரை அனுபவித்தவரும் நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று சொல்வார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் என்கிற வசனமெல்லாம் அங்கே இருக்கிறது. அவருடைய நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்கிற வசனமெல்லாம் அங்கே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதே போல தானியேலுடைய புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே மேசியா சங்கரிக்கப்படுவார் என்கிற வசனமெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் இவர்கள் ஏன் மறந்து போனார்கள் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் யூடியூபிலே கமெண்ட்ஸிலே சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்பொழுது அவர் வீடியோ 1 வருடமாக போடவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட தமிழ் பேசுகிற மதம் மாறிய யூதர்களுக்காக நாம் ஜெபிப்போம். யூத மதம்தான் கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ மதம் என்று ஒரு தனி மதத்தை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணவில்லை. யூத மதத்தின் தொடர்ச்சி தான் கிறிஸ்தவம். இயேசு அதற்கான வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நானே வழி என்று சொல்கிறார். ஆகவே இயேசு காட்டிய வழியிலே நாம் நடப்போம். யூத மதம் தான் நம்முடைய மதம், கிறிஸ்தவம் என்கிற மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்கிறது இயேசு காட்டிய ஒரு வழி, அவ்வளோதான் தவிர. ஆகவே எல்லோருக்காகவும் ஜெபிப்போம், யூதர்களுக்காக ஜெபிப்போம், பாலஸ்தீனத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்காகவும் ஜெபிப்போம். எருசலேமுக்காக பிரத்யேகமாக ஜெபிக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.